நீங்களும் வாய் பேசல. வாய் பேசாம இருக்கின்ற போது காலமே கதி என்று ஓட்டி விட்டான். ஓட்டக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபர்தம். நானும் பெருத்த சபர்தத்தை வைத்து காணக வந்தேன். காணக வந்தனே யாருக்காக? என் கணவன்மார்களுக்காக. என் பதி ஆகிய மன்னன்மார்கள் இறந்து விட்டார்கள். அத்தனையும் அவர்களுக்காக அவங்க கூட போனேன்னு சொல்லி உங்களுக்காக தானே நான் வந்தேன். பெருத்த சபர்தம். ராஜாதி ராஜருக்கு நிறைந்திருக்கக்கூடிய சமயம் படுபாவி தெரியாதரா என்னை கொண்டு வந்து ஒரு பெண் என்று பாராமல், அண்ணன் மனைவி என்று பாராமல், ஏகத்திலே பிறந்த நெருப்பிலே பிறந்த அக்கினியிலே பிறந்த பெண் என்று பாராமல் இந்த கொலைவீனில் என நிறுத்தி என் கூந்தாலும் தூயலும் தீண்டி மெலியவே செய்தவரை நாளை வேறுடன் போர்க்காலத்தி தலை தலை துணித்து வெட்டின தனி முரசடைந்திடாமல் இலகவே விரித்த கூந்தல் எடுத்து நீ முடித்திட்டேனே. படுமாவி துரியாதனா என் சிகையை பிடித்து எப்பொழுது இழுத்து வந்தாயோ இதே பெருத்த சபையிலே நீ மடியணும். மடிந்த உடனே உன்னுடைய ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக தடவி மார்பிலம் எடுத்து சீப்பாக வாரி மணிக்குடல் எடுத்து பூவாக சுடுவரிலே கூந்தல முடியுமா சபர்ந்து போட்டு வந்த கானகத்தில் ஒரு இன்னலா 2 இன்னலா 12 வருஷம் காட்டுல ஒரு கஷ்டமா 2 கஷ்டமா யாருக்காகப்பட்ட என் பதியாகி மன்னவர்களுக்காகப்பட்ட நாட்டை கேட்டு கொடுக்கு மறுத்து எத்தனையும் இழந்து தான் பெற்ற பிள்ளைகளையும் இழந்து 5 ராஜாக்களை மாலையிட்டு நாளிலிருந்து மாலையிட்டவர் நீங்கள், வளையாத வில்லை வளைத்தவர் நீங்கள். ஆனா உன் தாயார் வார்த்தை பிரகாரம் 5 ராஜாக்களுக்கு நான் மனைவி. தாய் சொல்லிய பிரகாரம் 5 ராஜாக்களுக்கு நான் மனைவி. வருடம் ஒரு முறை ஒரு இடத்துல நான் போய் படுக்கணும். ஒரு முறை இருக்கின்ற போது தருமன் இடத்துல மூத்த மன்னவர் இடத்துல 1 ஆண்டு நான் காலம் கழிக்கணும். அடுத்த நாள் பொழுது விடிந்தால் இளைய மன்னவர் அவரிடத்தில் இருக்கணும் 1 வருஷம். நான் எப்படி கலங்கத்தோடு வந்து சேர்ந்தனா? மறுபடியும் நான் அக்கினியிலே இறங்கி என் உயிரை மாய்த்து மறுபடியும் புது பெண்ணாக மறுபடியும் அந்த அக்கினியில இருந்து எழுவேன். என் கற்பு கலையாமல் வருடம் ஒரு முறை இப்படி இருந்து 5 ராஜாக்களிடத்தில் நான் சேர்ந்தேன். உங்களுக்காக எப்படி எல்லாம் நான் வாழ்ந்தேன். இன்றைக்கு என் பங்காளிமார்கள் 100 பேர் செத்துட்டாங்க. நீதான் காரணம்னு சொல்றியே. நான் சண்டை செய்ய சொன்னா, அங்க விருதுக்கு போற நேரத்தில் சூதாட சொன்னா, நாட்டை வைக்க சொன்னா, நான் நகரத்தை வைக்க சொன்னா, ஏன் சாமி இப்படி பண்றீங்க? காட்டினிலே கழித்து வந்தோம், காட்டினிலே கஷ்டப்பட்டு சொல்றியே. நீ கை தட்டி நகைக்கவில்லை என்றால் இந்த சண்டை வந்திருக்குமா? அதற்கு காரணம் யார்? நீதானே. நீதானே. நீ சிரித்து விட்டு நான் சிரிக்கவில்லை, என் பின்பக்கமாக ஒரு தாதி சுந்தரவள்ளி இருந்தால் அவள் கைத்தட்டி நகைத்து விட்டு சென்று விட்டால் அந்த நேரத்திலே நான் இருந்தேன். என்னை பார்த்து விட்டான் துரியோதன, என் மேல் வைத்து விட்டான்னு சொல்ற. அது உண்மையா? உண்மையாது? அது உண்மையாடி? அது உண்மையா? அவன் கீழே விழுந்த உடனே கைத்தட்டி நகைத்து விட்டு இந்த 13 வருஷம் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சேனாதி சேனையெல்லாம் ஆண்டு விட்டது. என் பின்புறமாக தாதி சுந்தரவள்ளி கைத்தட்டி நகைத்து விட்டு சென்று விட்டால், அவன் துரியோதனை எழுந்து திரும்ப பார்க்கும் போது தாதி சுந்தரவள்ளி சென்று விட்டால், அவன் கண்ணுக்கு நான் தான் தெரிந்தேன், பாஞ்சாலி தான் கைத்தட்டினான்னு சொல்றேன். ஆமா, இது உண்மையா? நீலி பொய் சொல்றா. சரி, இருந்தாலும் கானகம் போலாமா பார்க்கலாம். இந்த கானகத்தை சுத்தி பார்க்கணும். எனக்கு
ஒரு ஆசை. ஆமா, கானகத்துக்கு போயிட்டு ஆமா படம் வேடிக்கை பார்க்கலாம். ஆமா, என் கோபம் குறைந்து விட்டது, கானகத்துக்கு செல்ல வேண்டும். வா. என்ன நடுப்பு பெருப்பேன்றாங்க ஆம்பளை. என் கோபம் குறைந்து விட்டது என்று சொன்னனே, என் கோபம் குறைந்ததனாலதான் உன்னை கூப்பிடுறேன். ஆமா, என் கையினில எந்த அதாய் ஏதாவது இருக்குதா? நினைச்ச இதுவும் கிடையாது. வாழையிட்ட மணவாளர் வளையாது வில்லை வளைத்தவர். அவருக்கு பாசம் இருக்கும். அவர் மேல்படியாதான் அப்படி பேசுவாரே தவிர உள்ளுக்குள்ள எதுவும் இருக்காது. அப்படியா சாமி? ஆமா, மனவேடிக்கை பார்த்துட்டு வரலாமா? ஆமா. அப்படியா? மனவேடிக்கை பார்க்கணும்னா அந்த கோபம் குறையறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசணும். போலாமா? போலாமா? அடவன மது தான் நான் எவ்வளவு ஜோரா போனேன். ஆமா, ஏன் மெதுவா வர? ஏன் மெதுவா வர? காலில் என்ன? ஏன் பொறுமையா நடந்து வர? முள்ளு குத்துக்கு பாக்குறேன். வருமா வரதா? நான் நடக்கிறேன், எனக்கு முள்ளு ஏறுறியே. சரி வரங்க. வர நடங்கி போலாம். அட கால் நட தான் நடந்தா பாத்தியா? ஆமா, இந்த கானகத்தை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்குது, அருமையா இருக்குது. என்ன பயங்குது? என்ன பயந்தாக்குது? கண்ணா இவளை பார்த்தவுடன் இவ்வளவு நாளா இருந்தோம். ஆமா, சண்டை 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 சண்டை, நாம பிறந்ததுக்கு சண்டை சண்டை அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோம். ஆமா பெண்ணே, இன்றைக்காவது சந்தோஷமா விளையாடுவோம். சந்தோஷமா விளையாடலாமே, சந்தோஷமா விளையாடுவோம். ஒரு நாலு சண்டையை சச்சிருவோம் நாம கடந்தோம். ஆமா, இன்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா விளையாடுவோம். விளையாடலாம். இந்த துணியில முத இந்த துணியில பெண்ணே, இந்த துணி இருக்குது இல்லவா? இந்த துணியில என்ன பண்ற? இவன் கண்ணை கட்டிட்டுனா அவன் எனக்கு கட்டுவான். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கட்டுறியா? அப்புறம் நான் உனக்கு கட்டுவேன். ஆபரணம் இருக்குது இல்ல, இது யாருக்கு? எடுத்து கொடுத்ததுதான் எனக்கு சொந்தம் தானே. இதெல்லாம் கைட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய பொருள் நகை நட்டலாம் அனைத்தும் கைட்டு ஒரு பொக்கியத்தினோட அந்த பொக்கியத்துல போடுறான். போட்டு போட்டாலும் ஒண்ணு தவிர்ச்சுன்னு வச்சுக்கா. இந்த புடவை கூட வேணாம், இது தேவையில்லை. இதெல்லாம் கைட்டுனா இந்த புடவைக்கு அழகு கிடையாது. இதெல்லாத்தையும் கைட்டு அதில் வச்சிரு. ஓ, இந்த பொட்டில வச்சிடலான்ற பத்திரமா எடுத்து போய் வைப்பேன். காட்டுல ஏன்னா தொலைஞ்சிடும்ல, நீங்க திருட வந்தா புடிங்க போடுவாங்க. இது காடு தொலைஞ்சிடும். யார் அவன்? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திருடுவியா? நான் திருட மாட்டோம். ஐயோ வைப்பானோ என்ன போலீஸ் பூச்சின்னு போயிடும். தொலைஞ்சிருங்க, அதனால பத்திரமா வச்சுக்கலாம் வீட்டுல. வாக்கு எதற்கு எதற்கு ஐயா வாக்கு எதற்கு எதற்கு என் பாக்குஜிய சொன்ன போது எல்லாம் எதற்கு சொன்ன போது எல்லாம் எதற்கு
மகாராஜா ஓய் தன்னத்தை அவுத்துட்டாங்க. அது கும்பலா வாங்கிட்டாரா? ஏய் இதுல ஒரு பொருள் குறைஞ்சிச்சுன்னா கல்பனை இல்லப்பா அண்ணா கோயில்ல இருந்த கோயில்ல போய்ப்பா. சீக்கிரமா எலுமிச்சை மரம் கூட எடுத்து வந்துரு இல்ல கல்பனை மட்டும் எடுத்துன்னு வா எலுமிச்சை மரமே இத அனைத்தும் ஏய் இங்க கை விட்டு மறைக்கிற பத்தியா உனக்கு எதுனா கை விட்டு எங்க மறைக்கிற அது உள்ள ஊந்துச்சுங்க. நீ கைய உள்ள விட முதல்ல பார்த்த மறைக்கிற அது உள்ள ஊந்துச்சு எடுத்து வச்சுங்க. ஒண்ணு கூட போக கூடாது ஆசை கூடாது பொருள் ஆமா இது அனைத்தும் எடுத்துன்னு போயிட்டு அங்க வைக்கணும் யார் பொட்டியில உங்க வீட்டுக்கார பொட்டியில வச்சுட்டா குட்னா ஸ்டிக்கர் லைட்ல கொடு என்ன பாஞ்சாலி வா இங்க இப்ப என்ன பண்ற இந்தா இதுல என் கண்ணு கட்டு கண்ணை கட்டி விளையாடலாமா? ஆமா. கண்ணு கட்டி கண்ணாமூச்சி விளையாட்டம் தான் கண்ணாமூச்சி விளையாட்டம். ஆமா இதெல்லாம் முதல்ல கண்ணை கட்டுச்சு. கண்ணை கட்டு போய் தேடுறது ஓடி பிடிச்சிட்டு. சாமி பாஞ்சாலி சொல்லுங்க நீ எங்க இருக்கிற நான் இங்க இருக்கிறேங்க. கண்டுபிடிங்க இங்க இருக்கிறவங்க எங்க இங்கதான் இருக்கிறவாங்க. எனக்கு கண்டுபிடிங்க. புண்ணியா கண்டுபிடி வெண்பாவா டேய் மொர மொர வர நீங்க கொண்டாடி தெரியாதாங்க நீதான் பெண்ணே பாஞ்சாலி விசேஷத்தல விசேஷத்தல பாஞ்சாலி பிடிங்க பிடிங்க இங்க இருக்கிற இங்கதான் இருக்கிறேன். எங்க இங்கதான் இருக்கிறவாங்க. எங்க கண்டுபிடிங்க. இங்கதான் இருக்கிறேன். அப்படியே அப்படியே போங்க இன்னும் கொஞ்சம் நெக்கி போ சவுண்ட் ஓட்டமா ஓடியா? பெண்ணே பாஞ்சாலி பாஞ்சாலி இது நீ அவரு அவரு இப்ப வந்து நீ கட்டணும் நீ கண்டுபிடி விளையாட்டு இது. விளையாட்டு தீண்டியாச்சு. நீ எனக்கு கட்டுன நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் உனக்கு கட்டுவேன் நீ நான் எங்க இருக்கிறேன்னு நீ கண்டுபிடி சரி விளையாட்டு கண்ணு நல்லா இழுத்து முடிக்கும். பார்க்க கூடாது. அடிக்காரா இன்னும் வந்து எத்தனை கேள்றா கண்டுபிடிச்சிட்டு போதே எத்தனை கேள்றா மாட்டா கண் தெரியுதா அது எத்தனை அது தெரியலையே. இது எத்தனை கேளுபாளா அப்படி கேள்றாங்க. யார் தெரியலடி. தெரியலையா கண்களை கட்டி விட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பாஞ்சாலி சாமி வரியா வர சாமி. நான் கூப்பிடும் போது வரியா வா பின் தொடங்கி வா வா பெண்ணே சாமி வா இப்படி வா பெண்ணே பாஞ்சாலி சாமி இந்த இடத்துல இருந்து நான் ஒதுங்கிக்குவேன் சரி நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு வேலை கிடைக்காவிட்டால் இந்த இடத்துல நான் கிடைக்கலன்னா என்ன கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சல உன்ன ஆமா அப்படி நீ நான் கிடைக்காவிட்டால் உன் கைக்கு கிடைக்காவிட்டால் இந்த கண்ண கண்ணு என் விரலினால் எது என் விரலினால் என் கையினால் இந்த கட்ட நாவுக்கிற விரலியும் யாராகிலும் வந்து அவுத்தார்கள் அப்படின்னா உன்னை எப்பொழுதுமே உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் கண்டிப்பா. சரிங்க நீ ஆகக்கூடாது. இது பாண்டவரனுடைய வர்க்கமே ஒரு கேவலமாக ஆகிவிடும். அதனால இந்த கட்டை என் விரலினால் பட்டுதான் உன்னை அவுக்க வேண்டும். என் விரல் தவிர மற்றொரு விரல் உன் மேல் படக்கூடாது. சரி சார். சரி கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. மன்னவா சாமி எங்க இருக்கிறீங்க ஐயா? மன்னா மன்னா கனவு காண மன்னவா எங்க இருக்கிற சாமி? ஐயோ கனகத்தில் இல்லையா? என் மன்னர் இருந்திருந்தா பெண்ணே பாஞ்சாலி என்று அழைத்திருப்பாரு. வெகு நேரமாகி காணவில்லையே. மன்னவா அடர்ந்த கனகத்திலே கொண்டு வந்து என்னை விடுத்து விட்டாயே.
நீங்கள் போய்விட்டீரா? ரதத்தினுடைய சத்தம் கேட்டதே. ஐயோ, என்னை தந்தீரம்மாய் கூட்டி வந்து கூட்டிட்டு வந்து ஐயா, இந்த காரகத்துல கொண்டு வந்து விடுத்து விட்டாயே சாமி. எங்கய்யா உங்களை எப்ப தேட போறேன்? எங்கய்யா உங்களை தேடுவது? ஐயா, என் கண்களை கட்டி விட்டாயே, நான் கலற்றி விடக்கூடாதே. என் கண்களை நீதான காத்தணும். என் மேல அன்பு இருப்பது உண்மையானதான். என் கண்களை நீ காட்டக்கூடாது. நம்மளை தெரிந்த மன வரன்னு சொல்றேன்னு சொன்னி ஐயா. எங்க சாமி இருக்கிற? என் கண்களும் எனக்கு தெரியவில்லை. கண்கள் இரண்டு தெரியவில்லை ஐயா. ஐயா கோவிந்தா, எனக்கு பார்வை தெரியல அண்ணா. உன் மைத்துனர் கொண்டு வந்ததை காரகத்தில் விடுத்து விட்டார் அண்ணா. என்னை காரகத்தில் விட்டு விட்டு போயிட்டார் அண்ணா. இந்த காரகத்திலே அண்ணா எனக்கு முள்ளு செடி எல்லாம் என்ன இழுக்குதண்ணா. நாராயணா, கோவிந்தா, இந்த காரகத்தில் இருக்கப்பட்ட ஒரு கரடி பூடி சிக்கமாறு காரகத்தில் ஒரு கரடி ஒரு புலி இருந்தா என்னை ஓடோடி வந்து என்னை கடித்து திட்டு விட்டு கூடாதா? நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் ஐயா. கோவிந்தா, பரதாமா, ஒரு சிங்கம் இருக்க கூடாதா?
ஒரு சிங்கனை பார்த்து தின்னு இருக்க கூடாதா? இறைவா, பவிர கூதல விரிச்சிக்கின்னு பவிர ஒரு கொடி வழியா நடந்து வந்தோம். என் கூதல முடிப்பாருல்ல, பவியருக்கு ஒரு கொடியை புத்தி சாமி எனக்கு சொல்வாருல்ல. எவருக்கு தலைய விரிச்சுக்கிற பாவிர ஒரு தனி வழியா நடந்து வந்தோம். என் தலைய முடிப்பாருல்ல, எவருக்கு ஒரு தகுந்த புத்தி சாமி இந்த பாவிக்கு சொல்வாருல்ல. எப்பருக்கு வீதியில வேப்ப மரம் எனக்கு கொண்டு வந்து ராஜ பண்ணோம். எனக்கு விதமா காய்க்கு மரம் எப்பருக்கு வீசி அறுப்பது போ எனக்கு கொண்டு வந்த ராஜ பண்ணோம். என் வேதனையா சாமி நான் தீர்ப்பது போ. எப்பருக்கு ஜாதியில வேப்ப மரம் என் கூட பிறந்து எனக்கு சரஞ்சரமா சாமி இது காய்க்குமோ. எப்பருக்கு சாட்சி அறுப்பது போ என் கூட பிறந்த என் சஞ்சாரத்தை சாமி தீர்ப்பது போ. அம்மாங்கல்ல மனுஷன் உங்களுக்கு உங்களை மாரி ஒரு பொம்னாட்டி அழுது வந்து கையில காய்ச்சி விடுறாங்க. பத்திரி பாஞ்சலிக்கு அந்த நீரை கல்லு வத்தி பெட்டி எனக்கு கொண்டு வந்து ராஜபட்டோ எப்ப இருக்கு நின்று அறியா இது ஊது வத்தியா எப்ப நின்று எப்ப இந்த வனத்தில சாமிதான் நாளை குறைச்சி சாமிதான் நிக்கிறனோ. எனக்கு பச்சை கல்லு வத்தி பெட்டியே எனக்கு கொண்டு வந்து சீராளோ நான் பச்சையும் ஊது வச்சி என்ன பேசுறாங்க தெரியாது. இப்ப நான் பத்தி இந்த வனத்துல சாமினா பத குறைச்சி சாமினா நிக்கிறந்தோ. எனக்கு 30 அடி போட்டு எனக்கு பெத்த ஒரு ராஜ்யம் பண்ண எப்ப எனக்கு மூங்கில் வச்சு வீடு கட்டி எப்பருக்கு மூங்கில் பெரியராடா எப்பது சரிகார சீமையில எப்பறகு மூரா சாமினக பிரிச்சுட்டு எப்பருக்கு 40 அடி போட்டு என பெத்த ஒரு ராஜ்யம் பண்ண என பெத்த ஒரு சீராட எப்ப ஒரு நாறு வச்சு வீடு கட்டி எப்பருக்கு நாறு பெரியாரோ என பெத்த ஒரு ராஜ்யம் பண்ணோம் சாமி நகராரா சாமி நகர் பிரிச்சுட்டு ஒரு மலையோர ஏறு வண்டியா என பெத்த ஒரு ராஜ பண்ண 2 மல்லிகை பூ நாத்துறட்ட எப்ப மல்லிகை பூ நாத்து எப்ப 2 பாடு வந்து பறிச்சதுன்னோ நம்மாலத்தை ஓட்டு வரோம் பெத்து ஒரு ராஜமன்றம் என் மரக்குறைய சாமி பாவிடம் சொல்லி அறுதாரோ
எனக்கு தெரியும் ஏறு ஓட்டி 12 செட்டு பள்ளி ராத்திரட்டு செட்டு பள்ளி ராத்து எப்ப 2 சிங்கம் வந்து சாமிங்க பறிச்சதவா எப்ப சிங்கத்தை ஓட்டு வேறா திக்கில பாவி என் சிரமையசா சாமி சொல்லி அழுகாரா எவ்வளவு மழையா மழை தாண்டி என பெற்ற ஒரு ராஜ பண்ண மழைய விட்டு கொல்லி தாண்டி எவனும் மாதா வர போறேன் என பெற்ற ஒரு ராஜ பண்ணோ என் கூட பிறந்தவர் நீங்க மலையேறி பாருங்கணும் சாமி நீங்க மலையேறி பாருங்கணும் எனக்கு செடியா செடி தாண்டியா இந்த திக்கெல்லாம் பாவிட தெற்கே 2 கொல்லி தாண்டி வர போறேன் என் கூட சீக்கிரமா பாருங்களோ சரிங்க பாருங்களோ இறைவா எனக்கு வடக்கு சுடுகாடு என பெற்ற வர பாடி இந்த பாதிக்கு 2 வாழை மரம் கிடையாலும் இருக்கு வாழை மரத்துங்கிற எப்ப ஒரு மலையில் கடைக்கு வந்து இறக்கும் எம்ம வளர்த்துற தாய் இருந்தோ எங்க அம்மா வளையில எடுத்திருப்பா என பெத்த மாதா எனக்கு வரிச்சு பண்ணி சாமியை கரைச்சிருப்பா அண்ணா கோவிந்தா நாராயுடா பயமா எங்கடா இருக்கிறண்ணா என்னை காப்பாத்தண்ணா கோவிந்தா என்னை காப்பாத்தண்ணா பத்தினி பாண்டலே விட்டு இதே நேரத்துல அலம்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய அலம்பாசுரன் தர்பார் அன்னவரால் கதை